நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து ஏன் வீட்லயே பரத்வாஜ் வீட்லயே கிட்டி பார்ட்டி நடத்துறியா? உனக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சோ எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. இந்த வீடுதான் இப்படி இருக்குன்னா நீ என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க? கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாடர்னா டான்ஸ் ஆடலான்னு பாத்தியா? ஹலோ, பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிடு. இல்லனா இந்த வீட்டுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் உன் புருஷனுக்கும். உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், புரிஞ்சுதா? இப்பவே உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ற பாரு. எப்படி இவளோட முதல் கல்யாணம் வீணா போச்சோ அதே மாதிரி ரெண்டாவது கல்யாண வாழ்க்கையும் வீணடிச்சிருவா போல இருக்கு. நீங்க அவளுடைய கடந்த கால வாழ்க்கையை மறந்துட்டு அவ மனசு மட்டும் பாருங்க. ஜானவி வெறும் நல்ல பொண்ணு மட்டும் இல்ல, அவ நல்ல மனைவியாவும் இருப்பா, நல்ல மருமகளாவும் இருப்பா. சரி சரி, உனக்கு அவ மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா நீயே சொல்ல. பாவனாவை விட உயர்ந்தவன்னு நிரூபிச்சு காட்ட சொல்லு. அப்படி அவ ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் இவளை இந்த வீட்டு மருமகளை நான் ஏத்துக்கிறேன். பிரியா, பிரியா கதவு திறங்க, நான் சீமா வந்திருக்கேன். இப்ப மட்டும் பிரியா கதவு திறந்துட்டானா அதுக்கப்புறம் என்னோட அதிர்ஷ்ட கதவு நிரந்தரமா மூடிடுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எதுவுமே புரியலையே. கஷ்டங்கள் வரும்போது எப்பவுமே பாரத்வாஜ் குடும்பம் அந்த துர்கா தேவியை தான் கும்பிடுவாங்க. இப்ப நான் அதே மாதிரி கும்பிடுறேன். அம்மா துர்கா தாயே, என்னோட வேண்டுதலை நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இது வரைக்கும் எனக்கு உங்களோட உதவி தேவைப்பட்டதே இல்லையே. சரி பரவாயில்ல. இங்க பாருங்க, நான் உங்களை பத்தி பரத்வாஜ் குடும்பத்துக்கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க துர்கா தாயே, என்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. முதல் பிரச்சனை என் வயித்துல இருக்கிற குழந்தை, அதுக்கப்புறமா இந்த ஜெயதேவியோட பிரச்சனை. இப்ப மட்டும் தப்பி தவறி பிரியா கதவு திறந்துட்டானா அதுக்கப்புறம் நான் போட்டு வச்ச பிளான் எல்லாமே வீணாகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் துர்கா தேவி தாயே. நானும் இப்போ பரத்வாஜ் குடும்பத்தை சேர்ந்தவதான், அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாயே ப்ளீஸ். பிரியா, பிரியா கதவை திறங்க. இங்க பாருங்க, பிரியா இப்ப வீட்டுல கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ அவசரமா கிளம்பி போனதை பார்த்தேன். ரொம்ப நன்றி துர்கா தேவி தாயே. இவங்க எந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? என்னோட ஒரே ஆசை என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுதான். அப்புறம் ஆர்யா, என்னைக்குமே உன் முகத்துல அந்த புன்னகை நிரந்தரமா தங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னோட ஒவ்வொரு பர்த்டேயும் நான் ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ஆர்யா. ஆனா இன்னைக்கு என்னால உன்னோட பர்த்டேவை ஸ்பாயில் ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு வேணா பாக்குறதுக்கு இது வெறும் ஒரு போட்டோவா தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணுதான் என்னோட வாழ்க்கை. ஆர்யா, நான் இந்த போட்டோல உன் கூட இருக்கிற மாதிரி என்னைக்குமே உன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு மனைவியா இருக்குன்னு நான் நினைச்சேன். சின்ன வயசுல இருந்தே அந்த கனவுல நான் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த கனவு நிஜமாகிறதுக்கு முன்னாடி
ஜானவி உன்னை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. என்னோட சின்ன வயசு கனவு உன் மனைவியா வரணும் ஆசைப்பட்டது எல்லாம் ஒரே நிமிஷத்துல முடிச்சு போயிடுச்சா? என்னை விட அதிகமா உன்னை யாராலையும் நேசிக்க முடியாது ஆர்யா. அதனால ஜானவி இந்த வீட்ல இருந்தும் சரி உன் வாழ்க்கையில இருந்தும் சரி உன்னை விட்டு போய்தான் ஆகணும். என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற தகவல் எனக்கு வந்து சேர்ந்துச்சோ அன்னைக்கே நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என் கண்ணீரை துடைச்சுக்கிட்டு உன்னை அடையறதுக்கு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டேன். இங்க வந்தே தீரணும்னு முடிவெடுத்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை சொந்தமாக்கிக்கத்தான் நான் உன்கிட்ட இங்க திரும்பி வந்திருக்கேன். அன்னைக்கு கூட அந்த மஞ்சள நான் வேணும்னே தான் கீழே கொட்டினேன். அப்பதானே எல்லாருமே அபசகுனம் நினைப்பாங்க. கல்யாணத்தோட ஆரம்பமே அபசகுனமா அமைஞ்சிருச்சுன்னா மத்த சடங்கு சம்பிரதாயம் எப்படி ஒழுங்கா அமையும்? ஜானவி நல்லா சமைச்சு மத்தவங்க மனசுல இடம் பிடிக்காம இருக்க எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. ஆனா ஒண்ணு, அந்த கேக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் உன்னோட பிறந்த நாளுக்கு நான் தான் உன்னை முதல் ஆளா விஷ் பண்ணிருக்கேன். அப்படிப்பட்ட நானே இங்க இருக்கும் போது வேற யாராவது உன்னை விஷ் பண்ண விட்டுருவேனா? ஜானவி ஆர்டர் பண்ண அந்த கேக்க நான் தான் போன் பண்ணி கேன்சல் பண்ணேன். ஹலோ ஹலோ டிசி பேக்கரி சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன்ல, அதை கேன்சல் பண்ணிடுங்க. நம்ம பெரியவங்கள் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஏத்த பார்ட்னர்ஸ் கிடைக்கலன்னா நாமளே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. சின்ன வயசுல நீ எனக்கு சொன்னது உனக்கு வேணா அது ஒரு விளையாட்டா இருக்கலாம் ஆர்யா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன அந்த வார்த்தையில தான் என்னோட மொத்த வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நிறைவேற நாள் கிட்ட நெருங்கும் போதுதான் அந்த ஜானவி குறுக்க வந்துட்டா. அது தப்புதானே ஆர்யா? நீயே சொல்லு. ஒண்ணு சொல்லுவாங்க, தப்ப சரியா பண்றதுலதான் சாமர்த்தியம் அடங்கி இருக்குன்னு. சாமர்த்தியமா பிளே பண்ணி உன்னை நான் அடையாம விட மாட்டேன் ஆர்யா. தெரிஞ்சோ தெரியாமலோ அத்தை எனக்கும் ஜானவிக்கு நடுவுல ஒரு போட்டியை உண்டாக்கிட்டாங்க. நான் பழி வாங்கறதுக்கு இதான் சரியான நேரம்னு எனக்கு தோணுது. அக்கா, கவலையே படாதீங்கக்கா. நாளைக்கு திரும்ப பிரியா வீட்டுக்கு போய் நம்ம என்ன விஷயம் விசாரிக்கலாம். அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். ஆனா அக்கா, எனக்கு ஜானவி நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜானவியா? அவளுக்கு என்ன ரோகிணி? அக்கா, அது நானும் சித்தார்த்தும் ஜானவியுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ அங்க இது என்ன பழக்கம்? அடிக்கடி உன் அம்மா வீட்டுக்கு போயிடுற. இதெல்லாம் சரியில்லைன்னு உங்க வீட்டுல சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? எப்படி இவளோட முதல் கல்யாணம் வீணா போச்சோ அதே மாதிரி 2வது கல்யாண வாழ்க்கையும் வீணடிச்சிருவா போல. சரி சரி, உனக்கு அவ மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா நீயே சொல்ல. பாவன் அவ விட உயர்ந்தவன்னு நிரூபிச்சு காட்ட சொல்லு. அப்படி அவ ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் இவளை இந்த வீட்டு மருமகளை நான் ஏத்துக்கிறேன். இந்த சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். சேலஞ்சா? ரோகிணி, என்ன இதெல்லாம்? அத்தைக்கு நல்லாவே தெரியல ரோகிணி, ஜானவி பிரெக்னண்டா இருக்கானே. அப்புறம் இந்த மாதிரி சோதனை அவளுக்கும் நல்லதில்ல, அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது இல்லம்மா.
இல்ல ரோகிணி, நம்ம ஜானவி கிட்ட சொல்லியே ஆகணும். அவ உடம்ப நல்லா பாத்துக்கோன்னு. அத நம்ம பாத்துக்கலாம்க்கா. ஆனா அத்தை எடுத்த முடிவு தப்புன்னு ஜானவி கண்டிப்பா நிரூபிப்பா. அதோட அந்த பாவனை மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. சிரிச்சு பேசுறாளே தவிர அவ மனசுக்குள்ள ஏதோ வச்சிருக்கா. அவளை பத்தி நிரூபிக்க இப்ப என்கிட்ட சாலிடா எந்த ரீசனும் இல்ல. ஆனாலும் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம இத பத்தி ஜானவி கிட்ட சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுதுக்கா. ரோகிணி, இது ஜானவியோட புகுந்த வீட்டு பிரச்சனைமா. நீ என்ன சொல்ல நினைச்சாலும் 4 தடவை நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம சொல்ற ஒரு வார்த்தை கூட சில நேரம் அவங்க உறவையும் முறிச்சிடும். 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஷாலினிக்கும் சிவாவுக்கும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கும். நீ இதெல்லாம் என் வீட்டை வாங்குறதுக்காக தான். நீ சொன்ன வார்த்தைக்கு நான் ஒத்துக்கலன்னதும் யாரும் என் வீட்ல இருக்க பொருளை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம என்ன போன்ல மிரட்டுறாங்க. அவங்க மிரட்டல் எதுக்கும் நான் மசிலன்னு தெரிஞ்சதுமே நீ என்னோட புருஷனை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கியா? எல்லாத்துக்கும் மேல போலீஸ் கூட எனக்கு உதவி செய்ய முன் வரல. இனிமே இவகிட்ட மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதா. இல்லைன்னா இவளோட பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. இங்க பாரு பிரியா, நீ முதல்ல உன்னோட பிடிவாதத்தை விட்டுரு. உனக்கு தெரியுமா நீ இப்ப யாரோட மோதிட்டு இருக்கன்னு? அவங்க ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. இங்க பாரு பிரியா, பிரியா நான் உன்னோட ஃப்ரெண்டு. அதனாலதான் சொல்றேன், நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. தயவு பண்ணி நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீ என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லாத சசி. உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் புருஷன் எங்கன்னு தயவு செஞ்சு சொல்லு. இது பாரு பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன்னோட புருஷன் எங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீ போய் சொல்ற சசி. உன்னை பத்தி நிச்சயமா நான் பாட்டிமா கிட்ட சொல்லுவேன். அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும். என் புருஷனை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கேன்னு. பிரியா, பிரியா நில்லு. பிரியா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிரியா நில்லு. பிரியா பாட்டிமா, கடவுளே, நீங்க எதுக்காக பழுதுட்டு இருக்கீங்க? என்ன பிரியா, என்னாச்சு? ஏமா அழுதுட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லுமா. இவ என்னோட எல்லா ரகசியத்தையும் போட்டு படிச்சிருவா போல இருக்கே. இப்ப இவளை தடுத்து நிறுத்தலன்னா அப்புறம் என்னோட கதி அவ்வளவுதான். என்னாச்சு? அழாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. பாருமா, நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லுமா. அது வந்து நேத்து சாயந்தரத்துல ஆம்புலன்ஸ் வர சத்தம் கேக்குது. அதுவும் நம்ம ஏரியாலயா? வாங்க போய் என்னன்னு பாப்போம். வாங்க 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 போய் பார்க்கலாம். வாமா. இன்ஸ்பெக்டர் சார், என்ன பிரச்சனை? இதுல யாரு மிஸ்ஸஸ் பிரியா குமார்னு சொல்ல முடியுமா? சார், அது நான் தான். பிரியாக்கு எந்த கெடுதலும் நடக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா முதல்ல நான் தான் மாட்டிப்பேன். டோர் ஓபன் பண்ணு. இவர்கிட்ட இருந்து இந்த ஐடி எங்களுக்கு கிடைச்சது. இவர் உங்க வீட்டுக்காரரான்னு பாருங்க. ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் பிரியா, உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. பிரியா, என்னதான்
புருஷன் செத்துட்டானா? ஐயோ பீனா ராணி, ஒருவேளை உன்னோட பேர் இதுல அடிபட்டதுன்னா என்ன பண்ணுவ? அப்புறம் நீ ரொம்ப காலத்துக்கு உள்ள உட்காந்து கம்பி தான் எண்ணிட்டு இருக்கணும். இது எப்ப எப்படி நடந்துச்சுன்னு சரியா தெரியல. நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த தகவல் கிடைச்சாலும் நாங்க உடனே சொல்றோம். பீனா ராணி, அமைதியா நடிச்சு எஸ்கேப் ஆயிடு. உன் மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. வேண்டாமா பிரியா, பிரியா இருக்க மாட்டாரு. பிரியா நம்ப மாட்டாரு. வேண்டாமா, இல்ல அவரு செத்துருக்க மாட்டாரு. நீங்க சொல்லுங்க, பிரியா, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போல. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. நான் என்னோட வழியில ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள எதுக்காக நீங்க அவசரப்பட்டு பிரியாவோட புருஷனை கொன்னீங்க? தேவைப்பட்டுச்சு செஞ்சோம். அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு, அதான் செஞ்சோம். அவன் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அக்காவை பத்தி அவளுக்கு தெரியணும்ல. அவ புருஷ செத்தத பத்தி நீ கவலைப்படாத. நான் உன்கிட்ட என்ன வேலையை செய்ய சொன்னேனோ அத செய். சாகறதுக்கு முன்னாடி அவ புருஷ வீட்டு பத்திரத்துல கையெழுத்த போட்டுட்டான். இப்ப அதே வீட்டு பத்திரத்துல குமாரோட மனைவி பிரியாவோட கையெழுத்தும் எனக்கு உடனே வேணும். அப்பதான் அந்த வீடு எனக்கு முழுசா சொந்தமாகும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பத்திரத்தை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, அந்த வேலைய நீ இன்னைக்கே முடிச்சாகணும். என்ன? ஆனா ஜெயதேவி அம்மா, நான் ஹலோ, பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணிட்டா. எனக்கு அந்த பேப்பர்ஸ்ல கையெழுத்து வேணும்ன்றாங்களே. இப்ப நான் எப்படி அதை பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. ஆமா உமா, அஞ்சலியும் அருணும் தூங்கிட்டாங்களாமா? ஆமா பெரிய பாட்டி, தூங்கிட்டாங்க. ஏமா, அவ சாப்பிட்டாச்சா? அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். வாழ்க்கையில எதையுமே நம்ப முடியல. எங்க, எப்போ, யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியல. எதையும் நினைக்க கூட முடியல. குமார் சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. அவருக்கு விரோதின்னு யாரும் கிடையாது. இப்பதான் அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்க. பாவம், அவளுக்கு குழந்தை குட்டின்னு எதுவும் இல்ல. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாவம் அந்த பிரியா. இப்ப அவ மனசு என்ன பாடுபடுதோ தெரியல. பாட்டிமா, எப்போ ஆம்புலன்ஸ் வந்ததோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியா நம்ம வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே வந்தாங்கல்ல? ஆமா, அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்றதுக்காக தான் வந்தாங்க. ஆமா, பிரீதா, ஒருவேளை அது பிரியா எந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல வந்தாங்களோ அந்த சம்பவத்துக்கும் மிஸ்டர் குமார் இறந்து போனதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா பிரியத்தை? அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்காக இவளுங்க ஒண்ணு உட்காந்து அதை பேசுற ஆளுங்கன்னே தெரியல. ஒருவேளை பிரியா மட்டும் உண்மையை சொல்லிட்டானா அதுக்கப்புறம் இவளுங்க எல்லாம் என்ன பிடிச்சு பாருங்க. ஒருவேளை நான் அந்த பிரியா கிட்ட சைன் வாங்கலன்னா அதுக்கப்புறம் அந்த ஜெயதேவி என்ன சும்மா விட மாட்டாளே. அவ என்ன கொன்னே போட்டுருவாளே. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியவே மாட்டேங்க. என்னாச்சு? நல்லா தானே இருக்கா? இங்க தனியா வந்து நின்னு என்ன புலம்பிட்டு இருக்கா? அது வந்து எனக்கு பிரியாவை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. அவளோட வாழ்க்கையில நடந்த எதுவுமே கரெக்டா நடக்கலல்ல, அதனாலதான் நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நான் போய் பிரியாவை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வரேன். அவ கூட நான் இப்ப பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிதானே? அவளுக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை. அப்படி நடந்திருக்கவே கூடாது. பிரியாவை நினைச்சு சசி இவ்வளவு வருத்தப்படுறானா? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருந்தாங்கன்னு. அப்படின்னா நிச்சயமா இவளுக்கு பிரியாவுடைய ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா
என்னவா இருக்கும்? 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஷாலினிக்கும் சிவாவுக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல இவ்ளோ பேர் உட்கார்ந்திருக்காங்களே, இப்ப எப்படி நான் பிரியா கிட்ட இதுல கையெழுத்து வாங்குவேன்? இங்க பாருமா பிரியா, எழுந்திருச்சு வா. இந்த Dress மாத்திட்டு வெள்ளை புடவை கட்டிக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரோகிதர் வந்துருவாரு. வாமா. நீங்க விட்டுருங்க, நான் அவளை கூட்டிட்டு போறேன். சரிம்மா சசி. வா பிரியா. மனசு தைரியமா வச்சுக்கோ பிரியா. உன்னோட இந்த நிலைமைய பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதை விட மோசமான நிலைமைக்கு நீ ஆளாகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டுரு. இல்ல, நான் பண்ணவே மாட்டேன். இந்த வீட்ல என் புருஷன் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. முதல்ல இருந்ததை விட இப்ப இந்த வீடு எனக்கு பொக்கிஷம் ஆயிடுச்சு. இனிமே இந்த வீட்டை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க பாரு பிரியா, நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளு. இப்ப நான் என்ன பண்றது? இவ வேற. நான் தான் உன்கிட்ட சொன்னல, இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணேன். சொல்லுங்க, உன்கிட்ட பேசணுங்கிறாங்க. இந்தா. ஹலோ. உன் புருஷன் ஒரேடியா போய் சேர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கூட அதை கேட்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல தனியா உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ண போற? அங்க ஊர்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, ஒரு சின்ன வீடும் இருக்கு. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உன் ஊர்ல போய் தங்கிடு. அதான் இனிமே உனக்கும் நல்லது. இங்க தனியா இருந்து நீயும் கஷ்டப்பட வேண்டாம், அங்க ஊர்ல அவங்களும் கஷ்டப்பட வேண்டாம். ஒருவேளை உன் புருஷனுக்கு ஏற்பட்ட நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னா அப்புறம் நீ அனாதையா நடு தெருவுல நிக்கணும். அந்த வீட்டுக்கான விலையை விட அதிக விலை நான் உனக்கு தரேன்னு கையெழுத்து போடு, பணம் தேடி வரும். கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இங்க பாரு, இந்த விஷயம் வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம நீ பாத்துக்க. அப்படி இல்லைன்னா இப்ப நீ போன்ல பேசினல, அவங்க ஊர்ல இருக்கிறவனோட குடும்பத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கேசவர்தினி வழங்கும் 3 முடிச்சு.